வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வளவன். சமீபத்தில் ப்ரீ ஒப்பீனியன் போல்ஸ் அப்படிங்கிறது வெளியில் வருது. அதில் சொல்கிறாங்க நிதிஷ்குமார் இன்னும் மைனர் பார்ட்னராக இப்போ வர 30 சீட்டுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுவார். பிஜேபி கம்ஃபர்டபுளாக மெஜாரிட்டி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான போல்ஸை நம்ம பார்க்க முடியுது. அவங்களே இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, SIR 58% மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கங்கிறாங்க. இவங்களுடைய பேக் ட்ராக் பண்ணி போனால் மோடி அவர்களுக்கு 380 சீட்டு வரைக்கும் போன வருஷம் கொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த ப்ரெடிக்ஷன்ஸை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது? அதாவது கருத்து கணிப்பு ஒன்று, கருத்து திணிப்பு ஒன்றுங்க. சமீபத்தில் கூட வந்துட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கருத்து கணிப்பு எடுத்தால் அதை வந்து சட்டமன்றத்தோடு ஒப்பீடு பண்ணி அதை வைத்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதிமுக தாவேக்காக்கு வந்து பெருவாரியான வாக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு போன வருஷம் நின்று இருப்பாங்க நிக்கல அது மாதிரி வருது. இப்போ இங்கே பார்த்தா வந்து நிதிஷ்குமார் தோக்குறாருன்னா, கூட்டணி கட்சி ஒன்று தோக்குதுன்னா கண்டிப்பாக பிஜேபி வந்து இறங்கு முகமாக இருக்கணும். நமக்கு பத்திரிகையாளர்கள் சொல்கிறது இல்லை RJD நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அங்கேருந்து வரக்கூடிய கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா பிஜேபி திருப்பி வருதுன்னு. அதான் மூளை செலவை மக்களை வந்து ஒரு விஷயத்தை அந்த 400 பார் தான் அதற்கு எடுத்துக்காட்டு. 400 மக்கள்கிட்ட சொல்ல வச்சுட்டு 400 வரலாம் போதும், 300 வந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு ஆட்சி அமைச்சு நம்ம அப்படியே வந்து ஒரு 5 வருஷம் ஓட்டிடலாம் அப்படின்ற அந்த ஒரு சித்தாந்தத்தை அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வெற்றியும் கண்டுட்டாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சி குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவங்க வந்து பை ஹுக் அண்ட் குரூக் ஏதோ ஒரு முறை, அது நல்ல முறை, நியாயமான முறை, தர்மம் இருக்கா இல்லை அதில் அதர்மம் இருக்கா, அதை பற்றிலாம் கவலை இல்லை. நாங்கள் தேர்தலில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த புள்ளியில் நோக்கி பயணம் பண்ணுறாங்க. அதனால் அவர்களுக்கு ஆதரவாக நிறைய வட இந்தியாவில் ஊடகங்கள் செயல்படுகிறது. இந்த மாதிரி கருத்து கணிப்புலாம் வரும். இது வந்து ஒருவேளை ஜெயிச்சா அப்போ உண்மை, தோத்துட்டாங்க அப்படின்னா இது கருத்து திணிப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதுக்கு பிறகும் அவங்க அதே பர்பஸ் சர்வேஸை எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. ஐ மீன் ஒரு குறைஞ்சபட்சம் அது தவறாக போயிடுச்சுங்கிற இதை கூட இல்லை, அது நீங்கள் அவ்வளோலாம் போகக்கூடாது. நீங்கள் நம்ம இங்கே தான் தப்பு பண்ணுறோம். பாரதிய ஜனதா கட்சி நேர்மையாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும், ஒரு தார்மீக அடிப்படை அதெல்லாம் வச்சுக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறது யார் தப்பு? காங்கிரஸ் கட்சியோட தப்பு, பத்திரிகையாளர்களோட தப்பு. எதிர்கட்சிகளை எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக எப்பயுமே வந்து விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பொதுவான கருத்து இருக்கக்கூடியவர் அவர்கள் மீது தான் தப்பு. இப்போ நான் பாரதிய ஜனதா கட்சி ஒழுங்காக இருக்கணும், நியாயமாக நடக்கணும்னு நினச்சேன்னா அது ஏன் தப்பு? நான் காங்கிரஸ் கட்சி இன்னும் சிறப்பாக செயல்படணும், இப்போ பிஜேபி இன்னும் வலிமையாக எடுக்கணும், அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அது ஏன் தப்பு? இவர்களோட நிலை இப்படி தான் இருக்குது. இதில் மாட்டிக்கொண்டு முழிப்பது என்னமோ மக்கள் தான். மீறி யாருன்னா 1-2 பேர் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி யாருன்னா வந்தாங்க அப்படின்னா அவர்களையும் காய் நகர்த்தி இவர்கள் ஏதோ உத்தம புத்திரர்கள் போலவும் ராமர் வழியே நடக்கிறது போல் அவர் தான் வந்து மாறி போன மாதிரி அவரை தூக்கி இப்போ ஜெயிலில் போட்டாச்சு. எனக்கு என்ன கேள்வினா, இப்பொழுது நான் அந்த வாதத்தை ஏற்றுக்கிறேன். ஓகே, லிக்கர் ஸ்கேம் நடந்திருக்கு, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கையூட்டு பெற்றிருக்காரு, இல்லை ஆம் ஆத்மி கட்சி கரங்கள் இதாகிருக்கு. இந்த ஊழலை விசாரித்து தண்டனை வாங்கி ஜெயிலில் அவரை போட்டு அவரை கஷ்டப்படுத்தி பிரச்சாரம் பண்ண விடாமல் டெல்லியில் ஜெயிக்க தெரிந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இதற்கு முன்னாடி ஊழல் பண்ணவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்தவர்கள், மாற்றுக் கட்சியிலிருந்து பாஜக, அவர்கள் மீது ஊழல் நடவடிக்கையோ இல்லை குற்றச்சாட்டோ இல்லை நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கே, அதற்கு என்ன? இதை தான் கேள்வி. இரிகேஷன் ஸ்கேம்னு பிரதமர் குற்றம் சாட்டுகிறார். கூட்டணிக்கு வந்த பிறகு அவரை நிதி அமைச்சராகவே மாத்துறாங்க. விவசாயத்துறை அமைச்சராக 70,000 கோடி ஊழல் பண்ணாரு குற்றச்சாட்டு இருந்த அஜித் பவார்ட்ட நிதித்துறையே தூக்கி கொடுக்குறீங்கன்னா அது எந்த மாதிரியான கவனம் தான்? அதாவது நீங்கள் அங்கே தான் பாருங்கள், இது நியாயமா, இது ஒரு மாதிரி இருக்காதுன்னு. அதெல்லாம் எந்த மாதிரியும் இருக்காது. அவர்கள் இந்த தன்மையை நேசிப்பவர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஊழல் என்பது எதிர்கட்சியில் இருப்பவங்க செய்வங்க தான் ஊழல். அது ஆதார் ஸ்கேம் ஆகட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து நிலக்கரி மோசடியாக இருக்கட்டும், இல்லை சாரதா ஸ்கேமாக இருக்கட்டும். இப்போ சுவேந்து அதிகாரி அப்படி சொன்னாங்க, பேசினாங்க. இன்றைக்கி அந்த சுவேந்து அதிகாரி இனிக்கிறார், எதிர்கட்சி தலைவர் இனிக்கிறார், சிஎம் பேஸ்ல இவ்வளோ பேசுகிறாங்க. நாளைக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அண்ணன் செந்தில் பாலாஜி போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாருன்னா அஜந்தா சுப்பாரி பார்க்க விட இனிப்பார் பிஜேபிக்கு. தாம்பூலத்தட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவரை தான் வைப்பாங்க. அவர்களோட நிலை அது. அதனால் நான் வந்து பிஜேபி வந்து விமர்சனம் பண்ணுறது, அந்த கருத்து அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அவர்கள் நிலை அதுதான். நீங்கள் பிஜேபி கட்சிக்கிட்ட இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜக கிட்ட, அதுவும் குறிப்பாக வட இந்தியாவில் செயல்படக்கூடிய அந்த தன்மையில் நியாயம், நேர்மை, பொதுமக்கள் மீது அக்கறை அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்க முடியும். ஆனால் போல்ஸ்டர்ஸ் சர்வே கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க சில சமயம் தவறாக போகிற பட்சத்தில் அதில் விலைக்கு வாங்கப்படுகிறதெல்லாம் நம்ம வெளிப்படையாக பேசணும். இன்றைக்கி காவல்துறை, நீதித்துறை ஒண்டியாக இன்றைக்கி மாண்பு இல்லாமல் கலங்கப்பட்டு போயிருக்கு. பத்திரிகை துறையும் வந்து ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு தானே போயிருக்கு.
பத்திரிகை துறையில் அதாவது 2 விஷயம் இருக்குங்க. நீங்கள் இந்த கேள்வியை திருப்பி கேட்கறதுனால நான் விளக்கம் சொல்கிறேன். இப்போ போல்ஸ்டர் அரித்மெட்டிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பத்திரிகையாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கெடுப்பாங்க. சட்டமன்ற தொகுதிகள், பாராளுமன்ற தொகுதிகள் கணக்கெடுத்து இது என்னோட தனிப்பட்ட ஸ்டடி, இது என்னோடய ஆய்வு, இந்த ஆய்வுக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு பெற்றுக்கொண்டு இந்த ஆய்வே இதுதான் உண்மைத்தன்மை, இதில் வந்து நீ ஜெயிப்ப, நீ தோற்று போவ, நீ நாசமாக போவ, எது வேணா இருக்கட்டும் கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டு, காலம் எழுதக்கூடியவர்கள், இல்லை தமிழக அரசியல் நன்கு அறிந்தவர்கள் இதை பண்ணுவாங்க. அதனால தான் தேர்தல் நேரத்தில் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு சோ ராமசாமி அவர்கள் இருந்தாங்க. அவர் சர்வே எதுவும் பண்ணனால இந்த மாதிரி கணக்கு எடுக்கிறவங்க, இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை புரிந்த பத்திரிகையாளர் 4 பேர்கிட்ட கேட்பார். அவங்க கேட்டு ஒரு தரவுகளை கேதர் பண்ணி சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து ஒரு காலத்தில் ரவி பெர்னாட் அவர்கள்கிட்ட அதை கேட்பாங்க. அதாவது ஆருடம் கேட்பது போல் போய் பத்திரிகையாளர்கள்கிட்ட அரசியல் தலைவர்கள் கேட்பது உண்டு. அவர்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சேகரித்து அதற்கு ஒருவேளை செலவாகுதுன்னா அதற்கு சார்ஜ் பண்ணி கொடுக்கறது இது வந்து இருக்கிறது. இது வந்து அவங்க ஒரு சில நேரத்தில் 3வது ஒரு அணியை ஹையர் பண்ணி எடுப்பாங்க. கொடுத்துட்டு விட்டுட்டு இவர்கள் வேலையை செய்வார்கள். அதாவது அது வந்து கணக்கெடுக்க சொல்லி கொடுத்தீங்க, கணக்கெடுக்கிற வேலை. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு நிறுவனத்தை அதே மாதிரி ஒரு பத்திரிகை நிறுவனமோ இல்லை ஒரு பத்திரிகை நிறுவனம் கூப்பிட்டு கொடுத்த காசுக்கு மேலே கூவுறது. பத்திரிகையாளர் என்பவர் வந்து என்னோட கருத்து, என்னோட எழுத்து என்பது இது என் தனி. மக்கள் சிந்தனை, மக்கள் எண்ணோட்டம், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்றது தனி. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, மக்களோட எண்ணோட்டம் விருப்பத்தை மறைச்சிட்டு இவங்க வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதுக்காக அதை மறைச்சிட்டு இதை பேசுகிறாங்க, இதையே ரிப்போர்ட்டாக கொடுத்துட்டு இதையே திணிக்கிறாங்க. இப்போ தான் பிரச்சனை. கருத்து கணிப்பு பத்திரிகையாளர்களால் காலமாக எடுக்கப்பட்டிருக்கிறது, அரசியல் ஆய்வாளர்களால் காலமாக எடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு இருந்த அந்த நேர்மையும் தரமும் அந்த ஒரு தராதரமும் இன்றைக்கி இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, தொழில் மீது தர்மம் இல்லாமல் நடப்பு, கட்சிக்காரனாகவே மாறிவிடுவது. நான் திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்னு என்று முடிவு பண்ணிவிட்டேன்னா காலைல பல்லு வளர்க்கும் போதே முட்டு கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணிடுறது. இது திமுக இது கரெக்டாக பண்ணிச்சா இல்லையா அதை பற்றிலாம் கவலை இல்லை. அண்ணா திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு, ஆமாம் ஆதரவு நிலைப்பாடு. எந்த கேஸு, எந்த கொள்ளை கேஸு, கொள்கை எது பிரச்சனைனாலும் நான் ஆதரவு. அது பிஜேபி கேட்கவே வேணாம். உச்ச குரல்லேருந்து அப்படியே ஸ்டூடியோ லைட்டெல்லாம் தெரிகிற மாதிரி இது நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு அந்த விவாதத்துக்கு வந்தவனே ஒரு மாதிரி பிபிஇபியெல்லாம் ஏற்றி விட்டு ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு அந்த கருத்து என்னன்றதே மறந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி பேர் தான் 2 பேரும் மாறி கத்திக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் கருத்து என்ன, சிந்தனை என்ன, மக்கள் ஏற்றுக்கிறாங்களா எதிர்க்க அதெல்லாம் கிடையாது. இராணுவத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்திய இராணுவத்தில் தளவாடல் சாமான் போகாமல் இருந்திருக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட இருந்த பீரங்கி வெடிக்காமல் போயிருக்கலாம், இல்லை நம்ம ஹெலிகாப்டர் சேதாரம் ஆகிருக்கலாம், நம்ம மீது தப்பு இருக்கலாம். அதெல்லாம் மறைச்சிட்டு எப்படி திருப்பி அடிச்சோம், எப்படி நிறைய பேர் செத்ததுக்கு பிறகு நிறைய பேர் உயிரை காவு கொடுத்ததுக்கப்புறம் எப்படி திருப்பி அடிச்சோம் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு வியூகத்தை அமைச்சு அதை வச்சு பேசும். இதெல்லாம் எங்கேருந்து வருது? நான் சொன்னேன் பாருங்க, எது வந்து தனியாக பார்க்கப்படணும், எது பொதுவாக பார்க்கப்படணுன்ற அந்த பகுத்தறிவு வந்து முன்னாடி இருந்த பத்திரிகையாளர்கள் இருந்தது. இன்றைக்கி அது இல்லை. அதனால தான் இந்த போல்ஸ்டரு, இந்த கருத்து திணிப்பு, இந்த கருத்தில் ஏமாத்துறதெல்லாம் வருது. ஏறத்தாழ ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இன்டெல்லிருந்து ஒருத்தர் சொன்னதாக பதிவு பண்ணியிருந்தார். ஆளுங்கட்சி இப்போ சர்வே கேட்டாலும் அவங்களுக்கு சாதகமாக சொல்லிடணும், திரும்ப அவங்க வந்துட்டால் நம்ம சொன்னது சரியாக போயிடும், வரலைன்னா முதலமைச்சர் மாறிட போகிறாங்க, சிக்கல் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு ஹையர் செய்யப்படுகிற ஏஜென்சிஸ் நிலைமையும் போயிடுச்சோங்கிறது தான் நம்ம அது உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம் தாங்க. இன்றைக்கி சொந்த கட்சிக்காரர்கள் இல்லாமல் இந்த மாதிரி இந்த ஏஜென்சிஸை நம்பி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. காரணம் அந்த கட்சிக்காரர்களோட தான் அந்த பழைய மாதிரி போய் மக்களை கூட்டு வர்றது, திறக்கிறது, மக்களோட அந்யோன்யமாக இருக்கிறது இல்லை. கான்ட்ராக்டுக்காரர்கிட்ட சீட்டை கொடுத்துட்றீங்க, வித்துடுறீங்க கட்சி. அதாவது இப்போ ஐயா கோசி மணி அப்படின்னா அந்த பேருக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. அதேமாதிரி ஐ பெரியசாமி திண்டுக்கல்ல எதனால் ஒரு மனுஷன் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார்? திமுக அதிமுக அதெல்லாம் கடந்து போகும். அந்த செல்வாக்கு ஒரு தேர்தலில் கிடையாது. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி மார்ஜின் வாங்குறாருன்னா அவர் ஒரு கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவர். ஸ்டாலின் அவர்கள் மார்ஜின் வாங்குறாருன்னா எனக்கு அதில் வந்து ஓகே கட்சி தலைவர்கள் வாங்குறாரு. ஆனால் ஐ பெரியசாமின்ற அந்த ஒரு தனி நபர் ஒரு முன்னாடி தமிழ்நாட்டிலே மார்ஜின் அதுவும் ஒரு வாட்டி கிடையாது தொடர்ந்து அப்படின்னா அப்போ மக்களுக்கு உண்டான அரசியல் அங்கே பண்ணி நிலைநாட்டியிருக்கிறார். அப்போ அது வல்லவா எடுத்துக்காட்டாக இருக்கணும், இல்லை அது வல்லவா மாடல் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன மாடலு? ஐயா செந்தில் பாலாஜி ஒரு மாடலு, சேகர்பாபு ஒரு மாடல், அப்போது ஈவாவேல இன்னொரு மாடல். அப்போது ஐ பெரியசாமி உங்களுக்கு வந்து இப்போ கோவி செழியன் இருக்கிறாரு, அவர்கள் போன்றவர்கள், இல்லை வந்து ஒரு காலத்தில் வந்து கோசி மணி இருந்தார். இப்போ மாசு அவர்களே மேயராக இருந்த பொழுது இருந்த அந்த ஒரு மதிப்பெண், அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு, அதிகாரம், பேர், பெருமை இன்றைக்கி அமைச்சரானதுக்கப்புறம் இருக்கான்னா எனக்கு தெரியல.
மக்கள் தான் அது சரியாக சொல்லணும். முன்னாடி எனக்கு தெரிஞ்சுது, இன்றைக்கி வந்து அந்த லெவலில் இல்லைன்ற மாதிரி தான் என்னோட புரிதல். அப்போ அந்த தன்மை மாறுது பாருங்கள், அரசியல் தன்மை, இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி தன்மை மாறும்போது உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா, பிரசாந்த் கிஷோர் தேவைப்படும், சுனில் தேவைப்படும், வேறு மாநிலத்துலேருந்துலாம் வந்து இங்கே வந்து வியூகம் அமைப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சில பிரச்சனைகள் வருது, அந்நியப்படுறது. அதாவது மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட. அப்புறம் அதிகாரிகளுக்கு முக்கியத்துவம். இப்போது உதாரணத்துக்கு இன்றைக்கி எடுத்துக்கோங்க, 6 டிஜிபியை ஓவர்டேக் பண்ணி ஒரு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் பொறுப்பு. இதெல்லாம் வந்து அவலம் இல்லையா? என்ன இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதில் அந்த ஐபிஎஸ் பேட்ச் போட்டு அந்த சிங்கம் படம் போட்டது ஒத்த அதிகாரி தேர்ந்தெடுக்கிறத ஒரு பிரச்சனையா? எதற்கு காம்ப்ளிகேட் பண்ணணும்? சரிங்க, அதிகாரிகளை வந்து கூப்பிட்டு நீங்கள் பதவி கொடுத்து, ஏங்க இந்த அரசாங்கம் தான் உங்களுக்கு பதவி கொடுத்துச்சு, ரைட்டா? உங்களை டிஜிபி அரியணையில் உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க முதலமைச்சர். அந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் வராமல் விசுவாசமாக இருங்க அப்படின்னா இருக்க போகிறாங்க. பிடிக்கல, 2 மாதம் சரியில்லை, மாற்றலாம். அதுக்கு வழிவகை இருக்குன்னா இருக்குது, பிரச்சனை கிடையாது. அதை மீறி செயல்படலாம், பண்ணலான்னா முடியும். டிஜிபி என்பது மற்ற கமிஷனர்ஸ் எல்லாம் அவங்க சொல் பேச்சு கேட்டாங்க, ஐஜி எல்லாம் சொல் பேச்சு கேட்டால் தான் டிஜிபி சொல் பேச்சு ஐஜியும் கேட்கல, எஸ்பியும் கேட்கல, கலெக்டரும் கேட்கல, கமிஷனரும் கேட்கல, ஏடிஜிபியும் கேட்கலன்னா முடிஞ்சுது. ஐஜின்ட்டு எப்பயுமே கேட்க மாட்டாங்க, அவங்க தனியாக செயல்படுவாங்க, இன்டெலிஜென்ஸு, முடிஞ்சுது. இவ்வளோ தான் பஞ்சாயத்து. இதை பிரச்சனையை காம்ப்ளிகேட் பண்ணி கீழே இருக்கிற ஒரு ஆளை தேடி நமக்கு வசதியாக இருப்பாரா? முதலமைச்சர் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவர் இந்த மாதிரி விஷயம்லாம் இதனுடைய நுனி அரசியல் அந்தளவுக்கு அவருக்கு தெரியாது. அவரோட தலையீடில் இதெல்லாம் நடக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது யாரோ அதிகாரிகள் அவங்க வசதிக்கு ஏற்றாற்போல், அவர்கள் தேவைக்கேற்றார் போல் இந்த மாதிரி ஒரு தவறான முன்னெடுத்துக்காட்டை வந்து வைக்கிறாங்க. பியூரோக்ரஸிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லாபி இல்லை அவங்க பிரச்சனை தான் இது. அதிகாரிகளோட கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, அவர்களோட காழ்ப்புணர்ச்சி இல்லை அவங்களோட இன்செக்யூரிட்டி எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இதில் ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குன்னு அப்படி குற்றம் சாட்டலை, அதெல்லாம் கிடையாது. இவர் வந்துட்டால் நம்ம பேச்சு கேட்காம போயிட்டா நம்ம சின்னதாகிடுவோம். நம்மளே அதிகார மையத்தில் ஒட்டி பிழைக்கணும், மற்றவர்கள் யாரும் உள்ளே வந்து விடக்கூடாது. இது வெரி காம்ப்ளிகேட்டடாக ஆக்கிட்டாங்க, காம்படிட்டராகவும். அதாவதுங்க ஐபிஎஸ் ஃப்ரெட்டர்னிட்டியில் இன்னைக்கு ஒரு 8 ஏடிஜிபிகள் டிஜிபி ரேங்கில் இருக்கவங்க ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிறார் போல. அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் 8 பேரும் நீ ஆர்டர் போட்டாவோ நீ சொன்னால் நாங்கள் அதை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது தான். நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ ஜூனியராக இருந்த, நீ வந்து அரசியல் ரீதியாக யாரையோ கையை காலை பிடிச்சி நீ அதிகாரத்துக்கு வருவ, நீ மேலே உட்காருவ, இதெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா, இதுக்கு நாங்கள் வரணுமா அப்படின்றதான் பொருள். இன்னொன்று, ஒரு ஃபைலு இப்போ அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டிங்களா? அது பெட் சப்ஜெக்ட். ஐபிஎஸ் அதிகாரி, அவருக்கு தெரியும், ரைட்டா? அண்ணாமலை அவர்கள் உங்களை விமர்சனம் பண்ணுற அளவுக்கு காவல்துறை நடத்துறீங்க, இது கண்ணியமான முடிவா? என்னோட கேள்வி அதுதான். சரி, கடந்த காலத்தில் இந்த மாதிரி பைபாஸ் பண்ணுவாங்க. 2 நூலுக்கு மேலே இருக்கவங்கள 3ஆவது இருக்க ஆளாக போடுவாங்க, 4ஆவது இருக்க ஆளை கூட போட்டிருக்காங்க. 6-7 தாண்டி போய் போட்டது கிடையாது. இந்த பேனல் அனுப்புவாங்க, ஒரு 5 பேர் எடுப்பாங்க, அதில் 3 பேர் அனுப்புவாங்க. மத்திய அரசு எதோ ஒன்று சொல்லும், அவங்களும் ஒத்துப்போவா, இவங்களும் ஒத்துப்போவா, இங்கே பண்ணுவாங்க. இன்னொன்றுங்க, டிஜிபியாக வரவர் வந்து காலரை தூக்கி விட்டு நான் வந்து இனிமேல் பாரு பாரதிய ஜனதா கட்சிக்கும் அண்ணா திமுகவும் சாதகமாக எப்படி செயல்படுறேன், அப்படிலாம் யாரும் பண்ண முடியாது. சிஸ்டமில் அதுக்கு இடம் இல்லை. இவங்களாம் அதை அரசியல் படுத்தி அதை அரசியலாக நினச்சி, அதனால தான் சொன்னேன், நான் முன்னாடி பத்திரிகையாளர்களுக்கு கதை சொன்னேன், கருத்து கணக்கு கேட்டாங்கன்னா அது நல்ல கட்சியாக இருக்கட்டும், ஊழல் கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், எப்போ உன்னை நம்புகிறேன், எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடு, இதுக்கு இவ்வளோ கூலின்னா அந்த கூலி தனி. நானே அவங்களோட ஊதுக்குரலாக மாறி மக்கள்கிட்ட போய் நான் அந்த கருத்தை மாற்றுறேன்னா அப்போது நான் வந்து என்னோட நிலைப்பாடில் தவறுபடுறேன். அதே மாதிரி தான் அதிகாரிகள். அரசு எந்த அரசாக இருக்கட்டும், நான் டிஜிபி ஆகிட்டேன்னா, நான் கமிஷனர் ஆகிட்டேன்னா, நான் வந்து எனக்கு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, மக்கள் சந்தோஷமாக இருக்கணும், நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கும், இவ்வளோதானே. இதை தாண்டி நீங்கள் வந்து எண்ணோட்டங்கள் வைக்கிறீங்க, இந்த ஜியோவை மாற்றுறீங்க, கீழே இருக்கிறதுக்கு மேலே போடுறீங்க, இன்சார்ஜுன்னு போடுறீங்க. எதுக்குங்க? என்ன இன்சார்ஜ்? எதுக்கு இன்சார்ஜ்? உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த அதிகாரத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்களே, சீஃப் செக்ரட்டரியோ ஹோம் செக்ரட்டரியோ, அவங்களுக்கு இன்சார்ஜ் போட்டால் உங்களுக்கு ஓகேவா? அவர் ஒத்துக்கிறாரு அந்த டிஜிபி, அதை பற்றி கவலை இல்லை, ரைட்டு. இன்சார்ஜ் கொடுத்தா என்ன, ஃபுல் பவர் கொடுத்தா என்ன, அவர் ஏற்றுக்கிறாரு. உங்களுக்கு இல்லை, இப்போ கவர்னர் இருக்கார், இல்லை முதலமைச்சர் இருக்கார், இன்சார்ஜ் இப்படி போட்டு ஒரு அரசாணை இல்லை இப்படி போட்டு ஒரு தரவு கொடுத்தா நல்லாவா இருக்காது? எதுக்கு புதுசாக இந்த மாதிரி எல்லாம்? இப்போ இது என்ன, அவங்க கோர்ட்டில் யாருன்னா சேலஞ்ச் பண்ணுவாங்க, அரசியல் கட்சிகள் விமர்சனம் பண்ணுவாங்க. ஒரு மனிதர் வரும்போதே விமர்சனம் தேவையா? டென்யூர் முடிகிற நேரத்தில் நீங்கள் பார்ட்டியோட 8 மாதம் இருக்கு, ஒத்த டிஜிபியை சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு 8 டிஜிபியை எதிர்த்துக்கிட்டீங்களா? இதுதானே வந்து அரசியல் புரிதல்.
ஒரு ஆளுக்கு வேண்டி உங்கள் ஆள் ஒரு ஆளை நீங்கள் பாதுகாக்கிறேன், குஷிப்படுத்துகிறேன், இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தன்மையை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஐபிஎஸ் துறையில் சீனியாரிட்டி எது, ஜூனியாரிட்டி எது, ஒழுங்கு எது, நடவடிக்கை எது எதுவும் இல்லாமல் பண்ணிட்டீங்களா? இதுதான் சொல்கிறது தவறுன்றது. இதுதான் வந்து ஒரு அதிகாரியை நம்பி ஆட்சி பண்ணால் என்ன நடக்கும்ன்றதுக்கு இதுதான் வந்து சான்று. ஒரு விரிவான உரையாடல், உங்களுடைய அனுபவத்திலிருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு பிறகு மிக்க நன்றி சார். நன்றி.